வெல்கம் டு ஜெஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, ஒரு சூப்பர் டேஸ்டான தித்திப்பான லட்டு தாங்க செய்ய போகிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு 6 to 7 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளவு குயிக்காக பண்ணிடலாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. 10 வயசு குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணால் வருங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. இதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குங்க. எப்படி 7 நிமிஷத்தில் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம 1 கப்பு கடலைப்பருப்பை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா 3 முறை 4 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடலப்பருப்பில் தூசு அழுக்கெல்லாம் இருக்குங்க. அதனால் நல்லா நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு பண்ணும்போது தான் அதனுடைய அழுக்குகள் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகி வருங்க. இந்த மாதிரி 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்ல 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அப்படியே மூடி போட்டு நம்ம விட்டுடலாம். ஒரு 2 to 3 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு கரெக்டாக பாருங்கள் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பருப்புகளை தண்ணிகள் இல்லாமல் நல்லா இருத்துக்கணுங்க. இருத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கணும். ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டினா கூட சுத்தமாக தண்ணிகள் எல்லாம் வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதே போல் இந்த லட்டு செய்கிறதுக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாதுங்க. இந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஓகே, நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அரைத்த கடலப்பருப்பு விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நெய்யிலே இது நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பொலன்னு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கடலப்பருப்பை ஊற வச்சு அரைச்சதால் பச்சை வாசனை வரும்னு நினைக்க வேணாங்க. நம்ம இந்த மாதிரி நெய்யில் நல்லா பொலன்னு வறுத்து எடுக்கும்போது அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுங்க. நமக்கு வறுத்து அந்த ஸ்மெல் பண்ணும்போதே நமக்கு தெரியும். இதோ பாருங்கள் நல்லா பொலன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட்டிகள் இருந்தாலும் நல்லா நசுக்கி விட்டு நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை வராது. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க உடச்சி விட்டு. இது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே வறுத்துடுங்க. அவசரப்பட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை வரும். அதனால தான் நான் சொல்கிறேன். இது பாருங்கள் நமக்கு முன்னாடி வறுத்ததுக்கும் இப்போயும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்ல பொலன்னு வறுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் ஆற வச்சிடலாங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பால் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்குவத்தில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் நம்ம செய்யும்போது ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மணம் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. நமக்கு நல்லா ஒரு கம்பி பக்குவம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம எப்போவுமே சர்க்கரை பாவு காய்ச்சும் போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு போதுமான அளவு தண்ணியும் சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க அடுப்பை ஆன் பண்ணி வைக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. இப்போ இது கொதிச்சிட்ருக்கிற நேரத்தில் நம்ம ஆற வச்சோம் இல்லைங்களா இந்த கடல மாவு, இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு 2, 3 சுத்து போதுங்க. அதிலே நமக்கு நல்ல பொல பொலன்னு கிரைன் ஆகி கிடைச்சிடும். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாங்க. சர்க்கரை பாகு பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகே, நமக்கு நல்லா கரெக்டாக ஒரு கம்பி பக்குவம் வந்து லைட்டாக உடையுது பார்த்தீங்களா, இந்த பக்குவம் போதுங்க. பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. இது கூட உங்களுக்கு கலர் பவுடர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இது கூட இந்த அரைத்த மாவுகளை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கலர் பவுடர் நான் சேர்க்கவே இல்லைங்க, பட் நல்ல எல்லோ கலராக கிடச்சிருக்குது எனக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க. சேர்க்காமல் இருந்தாலே நமக்கு சூப்பராக அந்த பர்ஃபெக்டான எல்லோ கலர் நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம காய்ச்சின சர்க்கரை பாகு எல்லாமே இந்த கடல மாவு நல்லா அப்சர்வ் பண்ணி வருங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நமக்கு நல்லா வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக முந்திரிகளை நல்லா பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா மூணு பகுதியாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு முழுசாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்குங்க, அதுக்காக தான். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நட்ஸு சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கை பொறுக்கும் சூடு வந்த பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வருங்க இது உருட்டுறதுக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக பார்க்கறதுக்கே நல்லா டேஸ்ட்டாக, பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. லட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாங்க லட்டு. லட்டு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதான் பார்த்த உடனே சாப்பிடணுன்னு தோணும். அதுதான் லட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டான கலரோட நமக்கு லட்டு கிடச்சிருச்சிங்க. இதுக்கே நம்ம கலர் பவுடர் கொஞ்சம் கூட சேர்க்கலை, பட் நமக்கு ஒரிஜினல் கலரே பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே போல் இது சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடு இன்ஸ்டன்ட் மெத்தடு தாங்க, பட் பர்ஃபெக்டான மெத்தடு. நம்ம பூந்தி பொரிச்சு அப்படி தாங்க செய்வோம். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்குங்க. பட் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஒரு 6 to 7 நிமிஷத்துலேயே பண்ணிடலாங்க. கடலைப்பருப்பு ஊற வைக்கிற டைமிங் மட்டும்தாங்க நமக்கு. மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டா டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஸ்வீட்டு. நமக்கும் வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு பண்ணிடலாங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது லட்டு செய்கிறது இவ்வளவு ஈஸியாக அப்படின்னு நீங்களே அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்க, செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மெத்தடு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. அதே போல் சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஃபெயிலியரே ஆகாதுங்க. நீங்கள் ஒரு முறையாவது இந்த மாதிரி லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியங்க. கடலைப்பருப்புகளை நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது தண்ணீர் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அதே போல் நீங்கள் நெய் விட்டு வறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் அவசரப்பட்டு சீக்கிரமாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா பச்சை வாசனை அப்படியே இருக்கும். நான் காமிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பக்குவம் வரணுங்க. நல்லா பொல பொலன்னு வரணும். அந்த பக்குவம் வரும் வரை நீங்கள் நல்லா வறுத்துக்கணுங்க. கட்டிகள் எல்லாம் நல்லா உடைத்து விட்டு வறுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லட்டு உங்களுக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நமக்கு பர்ஃபெக்டாக அதே மாதிரி டேஸ்ட்டோடு கிடைக்குங்க. அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் சுகர் அளவு கம்பி பதம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.